கோவை அவிநாசி சாலை ஜிடி நாயுடு மேம்பாலத்தில் ரூபாய் 3 கோடியில் ஏஐ தொழில்நுட்ப கண்காணிப்பு கேமரா பொருத்தும் பணி இன்று முதல் தொடங்குகிறது. கோவை அவிநாசி சாலை கோல்டுவின்ஸ் முதல் உப்பிலிபாளையம் வரை 10.1 கிலோமீட்டர் தூரத்திற்கு கட்டப்பட்ட ஜிடி நாயுடு மேம்பாலம் கடந்த ஆண்டு திறக்கப்பட்டது. ரூபாய் 1671 கோடியில் இந்த பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதல் நீண்ட மேம்பாலம் என்ற பெருமை இந்த பாலம் பெற்றுள்ளது. இந்த மேம்பாலத்தின் விபத்துகளை தடுப்பதற்காக வேக கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதனை கண்காணிக்க கேமரா அமைக்கப்படவில்லை. இதனால் வாகன ஓட்டிகள் வேகமாக செல்வதால் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு வருகின்றது. மேலும் சில வாகனங்கள் சாகசத்தில் ஈடுபடுவதாகவும் புகார்கள் எழுந்தன. இதனை தடுக்கும் வகையில் மாநில நெடுஞ்சாலைத்துறை திட்டங்கள் பிரிவு சார்பில் ரூபாய் 3 கோடியில் ஏஐ தொழில்நுட்பத்தில் கண்காணிப்பு கேமரா அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கேமரா அமைக்கும் பணியானது இன்று முதல் தொடங்கப்பட உள்ளது. மேம்பால சந்திப்பு பகுதியான கோல்டுவின்ஸ் உப்பிலிபாளையம் பகுதியில் கண்காணிப்பு கேமரா அமைக்கப்பட உள்ளது. இதை தவிர அண்ணா சிலை, நவ இந்தியா, PSG தொழில்நுட்ப கல்லூரி, ஹோப் காலேஜ், கொடிஷியா விமான நிலையம் சந்திப்பு உள்ளிட்ட 8 இடங்களில் உள்ள ஏறு மற்றும் இறங்கும் தளங்கள், அபாய வளைவுகள் உள்ளிட்ட பகுதிகள் என மொத்தம் 44 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளது. கண்காணிப்பு கேமரா உயரமான கம்பிகளின் மீது பொருத்தப்படும். இதில் வாகனங்களின் பதிவு எண், உள்ளே அமர்ந்திருப்பவர்கள் சீட்டு பெல்ட் அணிந்திருக்கின்றார்களா இல்லையா, அதிவேகத்தில் வாகனங்கள் செல்கின்றதா, கூடுதல் முகப்பு விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்கின்றதா, அதிக எடையில் வாகனங்கள் லோடு ஏற்றப்பட்டிருக்கின்றதா போன்ற அனைத்து விதமான போக்குவரத்து விதிகளையும் கண்டறிய முடியும். வாகனங்கள் அதிவேகத்தில் சென்றால் உடனடியாக அந்த வாகனங்களின் வேகம் கேமரா டிஸ்பிளே பகுதியில் வாகன ஓட்டிகள் காணும் வகையில் தெரிவிக்கப்படும். மேலும் உடனடியாக அபராதமும் விதிக்கப்படும். வட்டார போக்குவரத்து அலுவலகம், போக்குவரத்து காவல்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகள் பதிவுகள் இணைக்கப்பட்டு இந்த வாகனம் போக்குவரத்து விதிமீறலில் இருந்து தப்பிக்க முடியாது. மேம்பாலத்தில் அதிகபட்சமாக 60 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டும் செல்ல வேண்டும். இதனை மீறி செல்லும் வாகனங்களுக்கும் அபராதம் விதிக்கப்படும். கேமரா பொருத்தும் பணி சில நாட்களில் நிறைவடையும். தமிழகத்தில் வேறு எந்த மேம்பாலங்களிலும் இதுபோன்ற ஏஐ தொழில்நுட்ப கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்படவில்லை. கோவையில் முதல் முறையாக அமைக்கப்பட உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கூறினர்.